ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கூட்டணிக்கு ரெடி. ஆனால் இந்த ஒரு கண்டிஷன், இதை நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் தாராளமாக கூட்டணிக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு திருப்திகரமாக இல்லை. அந்தளவுக்கு விஜய் ஒரு தவறான முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டு கட்சியினரும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் விஜய் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் இணையாது போல் அந்த மாதிரி தான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. விஜய் பார்த்தீங்க அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலை முன் வச்சு தான் இப்போ காய் நகர்த்தி வந்துட்டுருக்காரு. அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரவாண்டியில் ஒரு முதல் மாநாடு ஒன்று நடத்தினார். அந்த முதல் மாநாட்டில் விஜய் பேசின விஷயம் ஒரு கலவையான விமர்சனத்தை உண்டு பண்ணுச்சு. அதில் திமுக பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினார். அதேமாதிரி நாம் தமிழர் கட்சியினருக்குமே பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்குமே நாம் தமிழர் கட்சியினர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. விஜய் ரொம்ப ஆதரித்து பேசினாங்க. ஆனால் விஜய் அவருடைய முதல் மாநாட்டில் என்ன மாதிரி சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதாவது தமிழ் தேசியம் மற்றும் திராவிடம் ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். அதுதான் நாம் தமிழர் கட்சியினர் கோவப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். அவங்க திராவிடத்தை டோட்டலாக புறக்கணிக்கிறாங்க. பெரியார் உட்பட பெரியார் மாதிரி தலைவர்களை புறக்கணிக்கிறாங்க. ஆனால் விஜய் பெரியாரை முன் வச்சு தான் அரசியலை கொண்டு போகிறார். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பெரியாரை விமர்சனம் பண்ணிவிட்டு நம்ம அரசியல் பண்ண முடியாது. நிச்சயமாக அது வாக்கு அரசியலை வாக்குகளை கொடுக்காது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சு அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் அதுக்கப்புறம் விஜய் பலவாறு பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னொரு புறம் அந்த மாநாட்டில் விஜய் முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியிலே நாங்கள் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதனால் பார்த்திங்க அப்படின்னா பல கட்சிகள் விஜயோட இணைவதற்கான சூழல் இருக்குது அப்படின்னு அன்னைக்கே அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணிக்கு நாங்கள் ரெடி. ஆனால் விஜயோட தலைமையை ஏற்றுக்கணும். எங்கள் தலைமையை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும்தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அப்போ விஜய் தான் முதல்வர் வேட்பாளர். இப்போ கூட்டணி அமைச்சு ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னா விஜயை தான் முதல்வராக முன்னிலை படுத்துவாங்க. அந்த மாதிரி எந்தெந்த கட்சிகள் ஒத்துக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும்தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது இப்போ தான் கட்சியே விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. 2026 அரசியலில் சட்டசபை தேர்தல் சந்திக்க போகிறாரு. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக்கான விஷயம், அதிமுக திமுக ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்காங்க. பல வருஷம் தமிழகத்தை ஆண்ட கட்சிகள். அப்படி இருக்கிறப்ப அதிமுக விஜய் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தான் அவங்க முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. விஜய்க்கு வேணும்னா ஒரு துணை முதல்வரோ இல்லை முக்கிய அமைச்சர் பொறுப்பு வேணால் நாங்கள் தரோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அவரை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறாரு. இப்போ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் விஜய் அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாமக, தேமுதிக இந்த மாதிரி சில கட்சிகளோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சா மட்டும்தான் அவரால் ஜெயிச்சு சட்டசபைக்குள்ளே வர முடியும். அதை விட்டுட்டு தனியாக நான் தேர்தலை சந்திச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் இப்போ எடுத்துகிட்டு இருக்க ஒரு ஸ்டாண்டை விஜய் எடுத்தார் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அவர் படுதோல்வியை தான் சந்திப்பார். ஸோ விஜயோட இந்த முடிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அப்படிங்கிற மாதிரி பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி.